வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு டேர்ம் 1 ஃபஸ்ட் யூனிட் 1ல் வந்து ஃபஸ்ட் லெசனுக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரோஸ்க்கான ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இங்கிலீஷில் ஃபஸ்ட் லெசனில் போயம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன போயம்னா பியாண்ட் த யூனிவர்ஸுங்கிற போயம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதற்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அவனுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் ஆன்சர் மார்ஸ் வந்து என்னென்னா ரெட் பிளானட். அடுத்து சேட்டன் சுற்றி என்ன இருக்குன்னா ரிங் அண்ட் மூன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அது ஜூபிட்டர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ரெட் ஸ்டோம் சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து நெப்டியூன் பார்த்திங்கன்னா ப்ளூ ஐஸ் ஜெயண்ட். ஏன்னா நெப்டியூன் வந்து சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கனால அது ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளூ ஐசன். 4 3 1 2 குறிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். நமக்கு மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பார்க்கலாம். வேர் இஸ் த பொயட் கோயிங் இன் த ட்ரீம்? ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன எழுதுனா இந்த ட்ரீம் சொல்லி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஐயை வந்து ஹேப் லெட்டரில் போட்டுக்கோங்க. இந்த ட்ரீம் த பொயட் இஸ் கோயிங் பியாண்ட் த எர்த். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த ட்ரீம் த பொயட் இஸ் கோயிங் பியாண்ட் த எர்த். இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ட்ரீம், அந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல அது வேண்டாம், அதை அடிச்சிருங்க. இந்த ட்ரீம் த பொயட் இஸ் கோயிங் பியாண்ட் த எர்த். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் பிளானட் ஹேஸ் ரிங்ஸ் அரவுண்ட் எர்த் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள், சேட்டன். SATURN சேட்டன் வந்து எழுதிக்கோங்க. SATURN சேட்டன் ஹேஸ் ரிங்ஸ் அரவுண்ட் இட். அடுத்து இட்டுக்கு அடுத்து புள்ளி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சேட்டன் இந்த ப்ராக்கெட்லாம் நீங்கள் போட வேண்டாம், நான் அதை சும்மா வந்து போட்டிருக்கேன். இந்த சேட்டன் மட்டும் முதல் எழுதிக்கோங்க. சேட்டன் அடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேஸ் இதிலேருந்து அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஹேஸ் ரிங்ஸ் அரவுண்ட் இட் எழுதிட்டு லாஸ்ட்டாக புள்ளி வச்சுக்கோங்க. சேட்டன் ஹேஸ் இந்த சேட்டன் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அது ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஹேஸ் ரிங்ஸ் அரவுண்ட் இட். அந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் போட வேண்டாம், போட்டுறாதீங்க. சேட்டன் ஹேஸ் ரிங்ஸ் அரவுண்ட் இட். இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் பிளானட் ஹேஸ் ரெட் ஸ்டோம்? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள், தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் என்ன எழுதிக்கோங்கன்னா ஜூபிட்டர்னு எழுதிக்கோங்க. நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், JUPITER ஜூபிட்டர். அதுக்கடுத்து அதை கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஜூபிட்டர் ஹேஸ் ரெட் ஸ்டோம். ஜூபிட்டர் ஹேஸ் ரெட் ஸ்டோம், அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஜூபிட்டர் ஹேஸ் ரெட் ஸ்டோம், லாஸ்ட்டாக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், ஒய் டஸ் த பொயட் ஃப்ளை அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ்? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு எதுலேருந்து எழுதணும்னா த பொயட் இருந்தால் இருக்குது பாருங்கள், த பொயட். அந்த ஃப்ளை இருக்குது, அதுக்கு போல் என்ன எழுதிக்கோங்கன்னா ஃப்ளைஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன், த பொயட். அந்த ஃப்ளையை அடிச்சுட்டு அதுக்கு என்ன எழுதணும், ஃப்ளைஸ். FLIES ஃப்ளைஸ். அடுத்து அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ். அடுத்து வந்து டு மீட் த கிரியேட்டர். த பொயட் ஃப்ளைஸ் அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் டு மீட் த கிரியேட்டர். இதுதான் வந்து 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், த பொயட் ஃப்ளைஸ் அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ். அடுத்து வந்து யூனிவர்ஸ் கீழே பாருங்கள், டு மீட் த கிரியேட்டர். இதான் வந்து 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 5th பார்க்கலாம். நேம் த பிளானட்ஸ் த பொயட் ஃப்ளைஸ் த்ரோட். ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த நான் உங்களுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கோம்னா அதுலேருந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு த எழுதிக்கோங்க. த டி வந்து ஹேப் லெட்டரில் போட்டுக்கோங்க. த பொயட் ஃப்ளைஸ் த்ரோட் மார்ஸ் சாட்டன் ஜூபிட்டர் யுரேனஸ் அண்டு நெப்டியூன். அது அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா த பொயட் முதல் எழுதிட்டு த பொயட் ஃப்ளைஸ் த்ரோட் கடுத்து இந்த ஃபுல் ஸ்டாப் வேண்டாம். த பொயட் ஃப்ளைஸ் த்ரோட் கடுத்து அது என்ன எழுதணும், மார்ஸ் சாட்டன் ஜூபிட்டர் யுரேனஸ் அண்டு நெப்டியூன், அவ்வளோதான். இதுதான் வந்து 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், லெட்டஸ் நோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது
எத்தனை மாடுகள் இப்போ வந்து ஒரு மாடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து கவுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய மாடு இருந்துச்சுன்னா அதை வந்து மொத்தமாக சொல்கிறதுக்கு வந்து சில நவுன்ஸ் இருக்குது. அது என்னதுன்னா கலெக்டிவ் நவுன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த கலெக்டிவ் நவுன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டீம் ஆஃப் பிளேயர்ஸ், இந்த பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அது அவங்க ஒரு டீம் சொல்லுவோம்ல. அடுத்து வந்து கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ், அடுத்து எ பேக் ஆஃப் டாக்ஸ், எ ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸ், எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் அண்ட் ஆர்மி ஆஃப் ஆன்ஸ். ஸோ ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்து ஒரு கலெக்டிவ் நவுனில் வந்து ஒரு பேர் இருக்குது. ஸோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்தலாம். ரைட் த கலெக்டிவ் நவுன்ஸ். ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும் பார்க்கலாம். பாருங்கள் ஆன்சர். ஃபஸ்ட்டு எ பிளாக் ஆஃப் வேர்ட்ஸ், ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. FLOCK ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர். அடுத்து செகண்டுக்கு பாருங்கள் எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். பஞ்சுக்கு ஸ்பெல்லிங் வந்து PUNCH எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் எழுதிருக்கீங்களா? அடுத்து பாருங்கள் மேட்ச் த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்தலாம். பாருங்கள் எ ஃப்ளாக் ஆஃப் கோட்ஸ்க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. எ பக்கெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதுக்கடுத்து இந்த பொக்கே சொல்லுவோம்ல ஃப்ளவர்ஸ். அதுக்கடுத்து அண்ட் ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ் போட்டாச்சு. அடுத்து எ சோல் ஆஃப் ஃபிஷ் போட்டாச்சு. எ சோர் ஆஃப் சிங்கர்ஸ். ஸோ நம்ம மேட்ச் பண்ணியிருக்காத அப்படியே பார்த்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். முதல்ல வந்து நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ் பார்த்தோம். அதாவது நம்ம மொத்தமாக இருக்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் இதை வந்து நம்ம வந்து என்ன பேரில் சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸுங்கிறது வந்து நம்மளால் அதை வந்து நம்மளால் அதை பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம உணர்வு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்போ அது என்னெல்லாம் பாருங்கள், ஹாப்பினஸ், ஆங்கர், சேட்னஸ், ஜெலஸ், இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். ஸோ இப்போ இதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றில் எது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா பிரைட் இருக்கா, PRIDE பிரைட், அதை வந்து எழுதிக்கோங்க. செகண்டுக்கு வந்து பீஸ், PEACE பீஸ் எழுதிக்கோங்க. அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் வந்து விஸ்டம், WISDOM விஸ்டம், அதுதான் வந்து ஆன்சர். நாலாவதுக்கு வந்து ஏஜ், AGE ஏஜ் இருக்குது, அதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து அஞ்சாவதுக்கு வந்து ஆங்கர், ANGER. ஸோ இந்த நம்ம சைடில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இதை பாருங்கள் நமக்கு கலர் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எல்லாத்தையும் கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எதெல்லாம் சொல்லிடுவோம், நீங்கள் வந்து கலர் அடிச்சுக்கோங்க. பாருங்கள் நான் வந்து கலர் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா லைட்டாக. அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து நீங்கள் கலர் அடிச்சுக்கோங்க. உங்கள் கலர் பென்சில் வச்சுருப்பீங்களா, அதை வச்சு கலர் அடிச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் எதுலலாம் லைட்டில் இந்த கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது ஃபுல்லாத்தையும் இந்த ஸ்டார் ஃபுல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு QR கோட் இருக்கா, அந்த கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து நம்ம QR கோடை இது பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு ஆடியோ கேட்கும், ஒரு பேசுகிற ஒரு நியூஸ் வந்து வரும். அதுலேருந்து தான் அந்த 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அந்த ஆடியோ வந்து காமிப்பாங்க. அதுலேருந்து நம்ம அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆன்சர் பாருங்கள், நமக்கு வந்து 2. அடுத்து வந்து செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் வந்து 1682 16,182. அடுத்து மூணாவது பாருங்கள், நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2 hours. இது ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் A, செகண்டுக்கான ஆன்சர் B, மூன்றாவதுக்கான ஆன்சர் வந்து A. ஸோ வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது, லெட்டர் ஸ்பீக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணும் அவங்களுடைய மாமாவும் பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் லாஸ்ட் இன் ஸ்பேஸ் ஒரு சப்ளிமெண்ட் லீடர் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.